வணக்கம் மக்களே! பிரித்தானியாவில வாடகை வீட்ல இருக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா உங்களோட வீட்ட வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதில முக்கியமான விஷயங்கள பார்ப்போம் பிரித்தானியாவில இந்த லேபர் கவர்ன்மென்ட் புதுசா ஒரு ஆக்ட் ஒரு ஒரு லோ ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். முந்தியெல்லாம் பிரைவேட் ரெண்டர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுவாங்க. 1 இயர், 2 இயர்ஸ்க்கு நீங்க இந்த வீட்ட இருக்கணும்னு சொல்லி. அது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச கான்ட்ராக்ட் அதுலேருந்து வெளியால வர மேலாது அதுக்கு இருந்து கொண்டு அந்த அந்த காலம் வரை நீங்கள் கூடுதலான அளவுக்கு அதுக்காக இருக்கணும். ரீசனுகள் சொல்லி அதுக்கு இந்த வெளியால வர்றேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் அதுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் உங்களுக்கு எந்த விதமான பாண்டிங்கும் இல்லை அதாவது அந்த கான்ட்ராக்ட் இனிமேல் வேலிட் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. as long as நீங்கள் இருக்கிற வீட்டை விட்டு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் 2 மாதம் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் காணும் அதை விட நீங்கள் ஆல்ரெடி பழைய ஒரு கான்ட்ராக்டில் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் இனிமேல் அது வேலிட் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதை விட இப்போ ஒரு ப்ரைவேட் லேண்ட்லோர்ட்ஸ் அடிக்கடி ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சில நேரம் ஒரு வருஷத்தில் 2 தரம் கூட செய்வாங்க இனிமேல் ஒரு வருஷத்தில் ஒரு காத்தான் ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுவும் இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும். தாங்கள் விருப்பின மாதிரி ப்ரைஸை உங்களுக்கு ரெண்டாக இன்க்ரீஸ் பண்ண இயலாது வேறு என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் இப்போ லேண்ட்லோட் வீட்டில் வாடகைக்கு இருக்கிற ஆட்களை வெளியேற்றணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல வேலிடான ரீசன் இருக்கணும். சும்மா திடீரென்று நீ இப்போது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து போ அப்படின்ட்டுலாம் சொல்லலாம். அது வேலிடான ரீசன்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்டி சோஷியல் பிஹேவியர்னு சொன்னால் இப்போ நீங்கள் மது அருந்துறது இல்லைன்னு சொன்னால் ட்ரக்ஸ் எடுக்கிறது அதை விட இந்த குவைட்டான டைமெல்லாம் சத்தம் போடுறது அப்படியான இல்லைன்னு சொன்னால் குப்பையில் வெளியே